வெல்கம் டு ஜிஎஸ்டி வித் ராஜ். இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா டிடிஎஸ் ஆன் பர்ச்சேஸ் ஆஃப் கூட்ஸ். ஓகேங்களா, பர்ச்சேஸ் ஆஃப் கூட்ஸு டிடிஎஸ் என்னன்னு பார்க்க போகிறோம். லாஸ்ட் இயரில் என்ன இருந்ததுன்னா செக்ஷன் 194Q இன் இன்கம் டேக்ஸ் ஆக்ட் 1961. இப்போ 2025 ஆக்ட் சேஞ்ச் ஆகிருக்கு, செக்ஷன் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. என்ன செக்ஷன் 396. ஓகேங்களா, இன்கம் டேக்ஸ் ஆக்ட் 2025. ஓகே, இப்போ டிடிஎஸ் ஆன் பர்ச்சேஸ் ஆஃப் கூட்ஸ் வந்து யார் யாருக்கு அப்ளிகபிலிட்டின்னு பார்த்துடலாம். ஓகேங்களா, வாங்க பார்க்கலாம். பையர் இஸ் கேரிங் ஆன் பிஸ்னஸ் இருக்கும். பையர்ஸ் டர்ன் ஓவர் இன் த இமீடியட் ப்ரிசீடிங் ஃபினான்ஷியல் இயர் எக்ஸிடட் 10 crores. ஓகேங்களா, அதாவது ப்ரிசீடட் ஃபினான்ஷியல் இயரில் வந்து 10 கோடிக்கு மேலே எக்ஸிட் ஆகிருக்கணும். பர்ச்சேஸ் ஃப்ரம் எ ரெசிடென்ட் செல்லர் எக்ஸிடிங் 50 lakh டூரிங் த ஃபினான்ஷியல் இயர். அதாவது ஒரு செல்லர்கிட்ட 50 லட்சத்துக்கு மேலே நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருந்தால் டிடிஎஸ் டிடெக்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா, ஓகே. இதோடைய ரேட் ஆஃப் டிடிஎஸ் என்னன்னா 0.1%. ஹையர் ரேட் இஃப் பேன் இஸ் நாட் ஃபர்னிஷிங் ஆஸ் பர் த ஆக்ட். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு டைம் ஆஃப் டிடக்ஷன்ஸ். TDS shall be deducted at the earlier of எப்போ credit of amount to seller account or actual payment whichever acquired first. ஓகேங்களா, credit amount to seller account or actual payment whichever is acquired first. ஓகேங்களா, நெக்ஸ்ட் என்னது interaction with TCS. ஓகேங்களா, where both TDS under section 194Q or section 396 and TCS on the sale of goods are potential applicable. TDS under section 194Q or 396 taken precedence. Seller is not required to collected of TCS on the same transaction இருக்கக்கூடாது. ஓகேங்களா, ஓகே. இப்போ கம்பேரிட்டிவ் அனாலிசிஸ் பார்த்துடலாம். கம்பேரிட்டிவ் அனாலிசிஸ் என்ன வாங்க பார்க்கலாம். செக்ஷன் என்ன செக்ஷன்? இன்கம் டேக்ஸ் ஆக்ட் 1961, இன்கம் டேக்ஸ் ஆக்ட் 2025. இது ரெண்டுக்கு உண்டான கம்பேரிட்டிவ் அனாலிசிஸ் பார்த்துடலாம். செக்ஷன் என்ன? லாஸ்ட் வந்து 194Qவில் இருந்திருக்கு. இப்போ என்னது 2025 ஆக்டில் என்ன இருக்குது? செக்ஷன் 396. ஓகேங்களா, நேச்சர் ஆஃப் டிரான்சாக்ஷன் என்னது? பர்ச்சேஸ் ஆஃப் கூட்ஸு. இப்போ இன்கம் டேக்ஸ் ஆக்டில் பர்ச்சேஸ் ஆஃப் கூட்ஸு. ஓகேங்களா, பர்சன் ரெஸ்பான்சிபிள். இதுக்கு யார் ரெஸ்பான்சிபிள்னால் பையர்ஸ் தான் ரெஸ்பான்சிபிள். ஓகேங்களா, போத் பையர்ஸ் தான் ரெஸ்பான்சிபிள். நெக்ஸ்ட்டு அப்ளிகபிள் டூல்னால் ரெசிடென்ட் செல்லருக்கு. ஓகேங்களா, இதுக்கும் ரெசிடென்ட் செல்லர் தான் இப்பயும். பையர் டர்ன் ஓவர் கண்டிஷன் என்னது? டர்ன் ஓவர் ஆர் கிராஸ் ரிசீவ்ட் மோர் தென் 10 crore இஸ் ப்ரிசீடிங் ஃபினான்ஷியல் இயர். இப்போ இன்கம் டேக்ஸ் ஆக்ட் 2025 என்னது? டர்ன் ஓவர் ஆர் கிராஸ் ரெசிப்ட் மோர் தென் 10 crore இன் ப்ரிசீடிங் ஃபினான்ஷியல் இயர். ஓகேங்களா, த்ரெஷோல்ட் லிமிட் ஆஃப் டிடக்ஷன்ஸ் என்னது? பர்ச்சேஸ் எக்ஸீடிங் 15 lakh இன் எ ஃபினான்ஷியல் இயர். ப்ரிசீடிங் எக்ஸீட் ஆஃப் 15 lakh இன் ஃபினான்ஷியல் இயர் தான். ரேட் ஆஃப் டிடிஎஸ் எவ்வளவு? 0.1% தான். இப்போயும் 0.1% தான். டைம் ஆஃப் டிடக்ஷன். டைம் ஆஃப் டிடக்ஷன் என்னது? ஏர்லியர் ஆஃப் கிரெடிட் ஆர் பேமெண்ட். ஏர்லியர் ஆஃப் கிரெடிட் ஆர் பேமெண்ட். கிரெடிட் ஆர் பேமெண்ட் விச் இஸ் ஏர்லியரோ எதுவோ அப்போ தான் டைம் டிடக்ஷன் இருக்கும். பேன் நாட் ஃபர்னிஷ்டு. பேன் நாட் ஃபர்னிஷ்டுனா என்னது? ஹையர் ரேட் அண்டர் செக்ஷன் 206AA. ஓகேங்களா, கரஸ்பாண்டிங் ப்ரொவிஷன் கண்டினியூஸ். அதே செக்ஷன் தான், 206AA தான். ஓகேங்களா, ஹையர் டிடிஎஸ் ஸ்பெசிஃபைடு பர்சனுக்கு என்னது? செக்ஷன் 206AB தான். வேர் அப்ளிகபிள். கரஸ்பாண்டிங் ப்ரொஃபஷன் கண்டிஷன் தான், ஆல்ரெடி இருந்த கண்டிஷனே தான். ஓகேங்களா, அட்ஜஸ்ட்மெண்ட் ஆஃப் ஜிஎஸ்டி. ஜிஎஸ்டி எக்ஸ்க்ளூடட் வேர் டிடிஎஸ் இஸ் டிடக்டட் அட் த டைம் ஆஃப் கிரெடிட் அண்ட் ஜிஎஸ்டி இஸ் செப்பரேட்லி இண்டிகேட்டட் இன் இன்வாய்ஸ். அதே சேம் தான். ஜிஎஸ்டி எக்ஸ்க்ளூடட் வேர் டிடிஎஸ் இஸ் டிடக்டட் அட் த டைம் ஆஃப் கிரெடிட் அண்ட் ஜிஎஸ்டி இஸ் செப்பரேட்லி இண்டிகேட்டட் இன் இன்வாய்ஸ். ஓகேங்களா, ஓகே. ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிள் பார்க்கலாங்க வாங்க. ஏபிசி லிமிடெட் ஆஸ்
turnover of 25 crore during financial year 2025 to 26. During the financial year 2026 to 27, it purchase of goods worth 80 lakh from XYZ traders. ஓகேங்களா? இப்போ பர்டிகுலர் பாருங்க. டோட்டல் பர்ச்சேஸ் எவ்வளவு? 80 லேக். த்ரெஷோல்ட் லிமிட் எவ்வளவு? 50 லேக். அமௌண்ட் லயபிள் டு டிடிஎஸ் எவ்வளவு? 30 லேக். ஓகேங்களா? டிடிஎஸ் அட் 0.1% எதுக்கு? 30 லேக்ஸ் தான் போடணும், 80 லேக் போடக்கூடாது. ஓகேங்களா? த்ரெஷோல்ட் லிமிட் 50 லேக். 50 லேக் கழிச்சு அதுக்கு மேலே எக்ஸீட் ஆகிற அமௌண்ட்டுக்கு மட்டும்தான் நம்ம டிடிஎஸ் 0.1% டிடெக்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? நெட் அமௌண்ட் எவ்வளவு? 29,97,000. ஓகேங்களா? ஓகே. அடுத்து வாட் ஹாஸ் நாட் சேஞ்சுடு, எது சேஞ்ச் ஆகலை? பையர்ஸ் டர்ன் ஓவர் லிமிட் ரிமைன் 10 crores தான், அதே சேம் பழைய செக்ஷனில் என்னதோ அதே செக்ஷன் தான். பர்ச்சேஸ் த்ரெஷோல்ட் லிமிட் வந்து 50 lakhs தான், அதே த்ரெஷோல்ட் லிமிட் தான். டிடிஎஸ் கண்டினியூஸ் டு பி டிடக்டட் பை த பையர் தான். ஓகேங்களா? ஓகே. ரேட் ஆஃப் ரிமைன்ஸ் அளவு 0.1% தான். டிடக்ஷன் கண்டினியூஸ் அட் த ஏர்லியர் ஆஃப் கிரெடிட் ஆர் பேமெண்ட். ஓகேங்களா? அடுத்து அப்ளிகபிள் ஒன்லி ஃபார் ரெசிடென்ட் செல்லர்ஸ்க்கு. ஓகேங்களா? ஜிஎஸ்டி அட்ஜஸ்ட்மெண்ட் பிரின்சிபல் கண்டினியூஸ். ஓகேங்களா? ஓகே. மேஜர் டிஃப்ரென்ஸ் பார்த்துடலாம். இன்கம் டேக்ஸ் 1961, இன்கம் டேக்ஸ் ஆக்ட் 2025, செக்ஷன் 194 கியூவில் இருந்திருக்கு. இதில் வந்து செக்ஷன் 396 இருந்திருக்கு. எக்ஸிட்டிங் டிராஃப்டிங் இருந்திருக்கு. இது சிம்பிளிஃபைட் டிராஃப்டிங் தான். கிராஸ் ரெஃபரன்ஸ் அண்டர் 1961 ஆக்ட் தான். எஃபெக்டிவ் அப்போ 31st March 2026 முடியலும். ஓகேங்களா? இது வந்து அப்டேட்டட் கிராஸ் ரெஃபரன்ஸ் அண்டர் 2025 ஆக்ட். எஃபெக்டிவ் அப்போ 1st April 2026. ஓகேங்களா? ஓகே. பாருங்கள், டிரான்சிஷன் ரூல் வந்து அப் டு 31st March 2026 முடியல இருந்தால் செக்ஷன் 194 கியூவு ஓல்டு இன்கம் டேக்ஸ் ரேட்டு 1961 தான். ஆன் ஆர் ஆஃப்டர் 1st April 2026 இருந்தால் செக்ஷன் 396 இன்கம் டேக்ஸ் ஆக்ட் 2025 தான். ஓகேங்களா? இதுதான் டிடிஎஸ் ஆன் பர்ச்சேஸ் ஆஃப் கூட்ஸ். இந்த இது அப்ளிகபிள் எப்போ? 1st April 2020க்கு அப்புறம் வாங்குகிற கூட்ஸுக்கு மட்டும்தான், பர்ச்சேஸ் ஆஃப் கூட்ஸுக்கு மட்டும்தான். த்ரெஷோல்ட் லிமிட் என்ன? 15 lakh. ஓகேங்களா? இதோட கண்டிஷன் என்ன? ப்ரீசீடிங் ப்ரீவியஸ் இயர் எக்ஸீடட் ஃபார் 10 crore. ஓகேங்களா? ஓகே. இப்போ பாருங்கள், கீ டேக்அவே நம்ம பார்த்துடலாம். த இன்கம் டேக்ஸ் ஆக்ட் 2025 as renumbered the TDS on purchase of goods provision from section 194Q to section 396. ஓகேங்களா? The eligibility criteria: buyer turnover threshold 10 crore, purchase threshold 15 lakh, TDS rate எவ்வளவு? 0.1%, timing deductions and interaction with TCS remain substantially unchanged. ஓகேங்களா? இது நல்லா நோட் பண்ணிக்கணும். டைம் ஆஃப் டிடக்ஷன் இன்னொரு டைம் நான் சொல்கிறேன். டிடிஎஸ் ஷால் பி டிடக்டட் அட் த ஏர்லியர் ஆஃப், எப்போ ஏர்லியர்னா கிரெடிட் ஆஃப் அமௌண்ட் டு செல்லர் அக்கௌண்ட் ஆர் ஆக்சுவல் பேமெண்ட் விச் எவர் அக்வயர் ஃபஸ்ட்டு, எது ஃபஸ்ட்டு வருதோ அதுதான் நம்ம டிடக்ஷன் ஆஃப் டைம். ஓகேங்களா? ஓகே. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்டுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சர்ஸ். Thank you.